குமாரன் கொடுக்கப்பட்டார். சொல்ல மாட்டீங்களா? குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்னும் அர்த்தத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு கொடுக்கப்பட்டார். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ஆதார வசனத்தை. ஏசாயா 9:6. தீர்க்க தரிசனமாய் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சொல்லுங்க, பாடிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இத சொல்லுவோம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதை சொல்லலாமா? குமாரன் கொடுக்கப்பட்டார். எனக்காக இயேசு கொடுக்கப்பட்டார். அடுத்து வாசிங்கலாமா? கர்த்தத்துவம் அவரின் தோளின் மேல் இருந்தது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆமென், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆக எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டார். இது தீர்க்க தரிசனமாய் கொடுத்த ஒரு வாசனம். நீங்க ஏசாயா 7:14 வாசிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, இம்மானுவேல் என்று பெயரிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறின நாள் இது. நமக்கு தெரியாது எக்ஸாக்டா 25th தான் ஆண்டவர் பிறந்தாருன்னு சொல்லி. ஆனா உலகளாவிய காரியங்கள் எல்லா பண்டிதர்களும் ஒரு பிளான் பண்ணி, ஒரு ஆராய்ச்சி பண்ணி, ஒரு ரிசர்ச் பண்ணி இதுதான் சரியான நாளா இருக்குன்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாள் தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள், உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள், எதிர்பார்க்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். இந்த நாளிலே பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கிரேட் நியூஸ் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு பீஸ் நியூஸ் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு ஜாய்ஃபுல் நியூஸ் இருக்கு. அது வேறொன்றும் அல்ல, இயேசு உங்களுக்காக கொடுக்கப்பட்டதே. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட நாள் இது. உங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று என்னுடைய சத்திய வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அவருடைய நாமங்களை குறித்து சொல்லுகிறது. அவருடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லுகிறது. பாருங்க, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவரே மூளைக்கல் என்று அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் 2ஆம் ஆதாமாக அழைக்கப்பட்டார். அவரே விடிவெள்ளியாய் இருக்கிறார். அவரே தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவரே தேவ தூத சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவரே ஆதி முதல் எனக்கும் உங்களுக்கும் நீதியின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே யூதராஜ சிங்கமாய் இருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அடிக்கப்பட கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரே. சொல்லலாமா? அவரே 1000-10,000களில் சிறந்தவர் அவரே. யோசனையில் பெரியவர் அவரே. செயல்களில் வல்லவர் அவரே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் அவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவரே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் அவரே. கரை திரையற்றவராய் எனக்காக உங்களுக்காக வாழ்ந்தவர் அவரே. மண்ணுக்குள் மாணிக்கமாய் பிறந்தவர் அவரே. அவர் ஒருவரே. மகிமையின் ராஜா அவரே. தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் அவரே. இக்கட்டு காலத்தில் அடைக்கலமானவர் அவரே. என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. கிறிஸ்துவே மரித்தவர் அவரே. எழுந்தும் இருக்கிறவர் அவரே. தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தவர் அவரே. நமக்கு சமாதான காரணராக இருப்பவர் அவர் ஒருவரே. ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அவரே. நான் நெருக்கப்படுகிற காலங்களில் எனக்கு தஞ்சமானவர் அவரே. சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. எல்லா தேவர்களிலும் துதிக்கப்படத்தக்கவர் இயேசு ஒருவரே. எல்லா தேவர்களிலும் புகழப்படத்தக்கவர் என் தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய என் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி தேவாதி தேவனை உயர்த்தலாம்.
என் இயேசு ஒருவர் மாத்திரமே. இதை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனதில்லை. யாரால கொடுக்கப்பட்டார்? பிதாவால கொடுக்கப்பட்டார். யார் மூலமா இந்த இடத்துல வந்தாங்க? மரியாள் மூலமாக வந்தாங்க. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தனக்கென்று வைத்துக் கொள்ளாம என் கூடவே நான் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்கு, நான் படைத்தது போல இல்லை, அவன் இஷ்டத்திற்கு போயிட்டான், அந்தகாரத்தில் போயிடுச்சு, பாவங்கள் பெருகி போயிடுச்சு, என் மகனே நான் உன்னை அனுப்புகிறேன், இந்த உலகத்திற்கு நீ போகணும், உன்னுடைய அவசியம் முக்கியம், உன்னுடைய தேவை முக்கியம், உன்னுடைய பிறப்பு முக்கியம் சொல்லி பிதா அனுப்புனார். எவ்வளவு பெரிய உள்ளம் நம்முடைய பிதாவுக்கு. நான் என் பிள்ளைய சாகிறதுக்காக அனுப்புவனா எங்கடா? இல்லை, அனுப்ப முடியாது, அனுப்ப மனது வராது. ஆனால் என் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஹல்லேலூயா, ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்காக கொடுத்தார். இதுதான் நற்செய்தி, இதுதான் உன்னத செய்தி, இதுதான் சமாதானத்தின் செய்தி, இதுதான் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. மரியாள் ஒரு கன்னிகை, அவங்க மூலமாக வந்தாங்க, அவங்கள தெரிந்தெடுத்தாங்க, நம்மை போல பரிசுத்தமுள்ள கன்னிகை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவன் யார்? குமாரன் யார்? ஹல்லேலூயா, இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்டார். சொல்லமா, கொடுக்கப்பட்டார். சொல்லமா, குமாரன் கொடுக்கப்பட்டார். சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களா? இயேசு கொடுக்கப்பட்டார். இதை மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்காக ஒரு குமாரன் பிதாவினால் கொடுக்கப்பட்டார். இந்த கொடுக்கப்பட்டார் என்பதிலே இந்த ஒரு வார்த்தை எடுத்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். எதற்காக அவர் எனக்கு கொடுக்கப்பட்டார்? ஏன் அவர் எனக்கு கொடுக்கப்பட்டார்? முதல் காரியம், Son is given. முதல் காரியம், to stay with you and I. என் கூடவும் உங்க கூடவும் இருப்பதற்காகவே கொடுக்கப்பட்டார். அர்த்தம் புரியல இன்னும் நமக்கு. ஏன் கூட உங்க கூட கூடவே இருப்பதற்காக கொடுக்கப்பட்டார். யார்? தேவன் கொடுக்கப்பட்டார். தேவன் என் கூட இருக்கிறார். அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் என் கூட இருப்பதற்காக கொடுக்கப்பட்டார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை. ஏசாயா 7:14 வசனம் சொல்லுகிறது, இது தீர்க்க தரிசனமாய் பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். சொல்லுவாமா, இம்மானுவேல். அவருக்கு என்னன்னு பேர் வைங்க? அவங்க என்னன்னு பேர் வைப்பாங்க? இம்மானுவேல் என்று பேர் வைப்பார்கள். இந்த தீர்க்க தரிசனம் மத்தேயுல நிறைவேறுது பாருங்க. மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு சொல்லலாமா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு, இத கவனிங்க, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோடு இருக்கிறார். மோடி உங்களோடு கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷப்பட மாட்டீங்க சில. எனக்கு தெரியல, ஐயோ ஆன்லைன்ல வேற போகுது. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுவீங்க எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடித்தவங்க உங்க கூட இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
சாதாரண மனிதர்கள், நமக்கு பிடித்த மனிதர்களே நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அவர்கள் இருந்தாலே எவ்வளவு சந்தோஷம். இந்த அண்டசராசரத்தையும் படைத்த, இந்த உலகத்தை படைத்த ராஜாதி ராஜாவாய் இருந்த தேவன், பரலோகத்தில் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருந்த தேவன் எனக்காக இறங்கி வந்து இம்மானுவேலனா என் கூட இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் இம்மானுவேலனா என் கூட இருக்கிறார். என்ன சொல்றேன்? கடவுள் என் கூட இருக்கிறாரு. என்ன படைச்ச சாமி என் கூட இருக்கிறாரு. என்னை உருவாக்கின என் தேவன் என் கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயங்க இது. யாருங்க இந்த விஷயத்தை செஞ்சாங்க இதுவரைக்கும்? கெட்டவர்களை அழித்தும் நல்லவர்களை காப்பாற்றும் தானே இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, சாமி என்று சொல்லிக் கொண்டவர்கள். ஆனா இந்த படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபியான தேவன், உலகத்தில் மிகவும் எல்லாரும் பயப்படத்தக்க தேவன் எனக்காக உங்களுக்காக என் கூட இருக்கிறாரு. சொல்லலாமா? என் கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். God is with you. தேவன் உங்களுக்காக இருக்கிறார். உங்களோடு இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் God is spirit அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப இந்த தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். என்னங்க? உங்களுக்குள்ளும் இருக்கிறார். இந்த தேவன் உங்கள் மூலமாகவும் இருக்கிறார். இது அவசியம். குமாரன் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், என்னோடு இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார், உங்களோடு இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் தனிமையில் இல்லை, நீங்களும் நானும் அனாதை இல்லை. நீங்க நினைக்கலாம், நான் இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லை, நம்பினவங்களா என்னை விட்டு போயிட்டாங்க, நம்பிக்கையா இருந்தவங்களா என்னை விட்டு போயிட்டாங்க, பேலனா இருந்தவங்களா என்னை விட்டு போயிட்டாங்க, இவங்க கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை கைப்பிடித்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு தான் தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு உங்களுக்கு இது தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே இம்மானுவேல் என்று பெயரிடுங்க. இம்மானுவேல் என்றால் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இதை எல்லாவற்றையும் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். கடவுள் உங்க கூட இருக்கிறாரு. நான் தனிமையில் இல்லை, நான் அனாதை இல்லை, நான் யாரும் இல்லாதவன் இல்லை, நான் துணை இல்லாதவன் இல்லை, நான் சொந்த பந்தம் இல்லாதவன் இல்லை. எனக்கு ஒரு உறவு உண்டு, எனக்கு ஒரு உறவு உண்டு, எனக்கு ஒரு சொந்தம் உண்டு, எனக்கு ஒரு துணை உண்டு. அது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் அவர் எனக்காக கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதை உணர்ந்து சொல்லலாமா? கடவுள் எனக்காக என் கூட இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். மகிமையின் ராஜா என்னோடு கூட இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தேவனாய் இருக்கிற இயேசு என்னோடு கூட இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோசித்து பாருங்க. நல்ல பணக்கார ஒரு நபர் ஒருவேளை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு வைங்க, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர், நடிகரோ ஸ்போர்ட்ஸ்மேனோ ஒரு இந்த பிரதமரோ பிரைம் மினிஸ்டரோ யாரோ இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் யாரு கூடயாவது இருக்க உங்களுக்கு விருப்பமா, நேரம் செலவழிக்க உங்களுக்கு விருப்பமா, அல்லது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்க விருப்பம், கொஞ்ச நாள் போயிட்டு வரணும்னா இருப்பீங்க சொன்ன என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல நான் இருக்கணும், எந்த டிஸ்டர்பும் எனக்கு வேணாம். நானும் அப்படிதான் அப்பப்போ யோசிக்குவேன். அப்புறம்
நல்ல நல்ல பெரிய நடிகர், அவங்களோடு கூட நான் ஒரு மணி நேரமாவது இருந்துட்டு வரணும். ஸ்போர்ட்ஸ் எனக்கு அவ்வளோ உயிர், அவங்க கூட நான் என்ன பண்ணா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும். அவங்கள பார்த்துட்டு வந்தால் போதும், அவங்க கூட கொஞ்ச நேரம் டின்னர் சாப்பிட்டு வந்துட்டா போதும். இல்லை, இந்த அழகான இடத்துல நான் இருக்கணும், இந்த பெரிய பரலோகம் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தில், இந்த பெரிய ஊரில் நான் போய் இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. இயேசுக்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசுக்கிட்ட இந்த கேள்வி ஆண்டவர் கேட்டிருப்பாரு. அவர் சொல்லுவார், நான் பூமியில் இருக்கணும்னு விரும்புகிறேன், என் பிள்ளைகளோடு இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். மகிமையான பரலோகத்தை ஒருவேளை பார்த்துருக்கலாம், நல்ல இடம் சுற்றி பார்த்துருக்கலாம். இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சுத்தமாக அழகாக டிசைன்லாம் பண்ணி. நேற்று நாள் முழுக்க வேலை பண்ணாங்க. எங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு போன பிறகு எல்லாரும் வேலை பண்ணி முடித்தாங்க. அழகாக இருக்குது, இந்த இடத்துல இருக்கணும். இதுலேருந்து வெளியே போகிறதுக்கே மனசு வராது. அப்போ இயேசு பார்த்துருப்பார் அங்கே பரலோகம் எப்படி இருக்குது. அங்கே எந்த குறையும் இல்லை, எந்த பசியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, யார் தொந்தரவும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டிஸ்டர்பும் இல்லை. ஆனால் சொல்லலாமா, இம்மானுவேல் என் கூட இருக்கணும், என்னோட கூட இருக்கணும்னு சொல்லி அங்கே இருந்து இறங்கி வந்துட்டாருங்க. கரங்களை தட்ட மாட்டீங்களா? இறங்கி வந்துட்டாரு, இறங்கி உங்களுக்காக எனக்காக வந்துட்டாரு. உங்களுக்காக ஒரு தேவன் உண்டு, உங்களுக்காக ஒரு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இதை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னா எனக்கு சமாதானம் நிச்சயம். இதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் என்னை காலம் முழுக்க நடத்த என் தேவன் நிச்சயம். ஹல்லேலூயா. பாருங்க, கொடுக்கப்பட்டாரு. அது எதை உறுதிப்படுத்துகிறது பாருங்க. இம்மானுவேல் கொடுக்கப்பட்டார். எதை உறுதிப்படுத்துகிறதுன்னு சொன்னா, நான் உங்களை விட்டு விலகுவதில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. நான் சொன்னேன்ல, வருவேன் என்று சொன்னேன்ல, என் குமாரனை நான் கொடுப்பேன் என்று சொன்னேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன்ல. இப்ப பாரு, நான் உங்க கூட இருக்க போறேன். இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடித்து போகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சம்பவம். இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு போகிறார். சீஷர்களை பார்த்து அவர் சொல்றார். மத்திய 20:19 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் படிங்க, அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இவ்வளவு சொன்னாருங்களா? கடைசியில இதோட போயிட்டு இருக்கலாம். நான் கொடுத்துருக்கிற ஒரு வேலை கொடுத்துட்டல, நீ என்ன பண்ண, உலகம் முழுக்கும் போ, என்னை குறித்து சொல்லிட்டு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதோட கான்வர்சேஷனை முடிக்கல. இங்கே திரும்பவும் அவர் உறுதிப்படுத்துகிறார். என்ன உறுதிப்படுத்துகிறார்? நான் இம்மானுவேலன் அல்லவா, நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் இல்லையா? இப்ப படிக்கலாம் பிரதர். இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி உறுதிப்படுத்துறார் பாருங்க. அப்போ வசனம் டிஃபரன்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல சொல்லுகிறது பாருங்க. வித் யூ ஆல்வேஸ், உங்க கூட ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுகிறது, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் சொல்லுகிறது, உங்க கூட நான் எப்பொழுதும் இருப்பேன், ஒரு நொடியும் உங்களை விட்டு நான் விலகுவதே கிடையாது, உங்களை நான் கைவிடுவதே கிடையாது. நீங்க எங்க போறீங்களோ, உலகத்தின் முடிவு பறந்து நீங்க போங்க, சகல தேசத்திற்கும் போங்க, சகல ஜனங்களுக்கிட்டையும் போங்க, என்னை குறித்து சொல்லுங்க, என்னை குறித்து சொல்லி அவர்களை ஞானஸ்தானம் கொடுங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ எப்பொழுதும் நான் யார் கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நான் நினைக்கிறேன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லுகிறது, டே பை டே,
ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. Behold, I am with you என்று சொல்லுகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். To the end of the age. இந்த இம்மானுவேல் இப்ப வேற எங்கேயும் இல்லை. வரீங்களா? இந்த இம்மானுவேல், ஹல்லேலூயா, இப்போ இந்த இம்மானுவேல் வேற எங்கேயும் இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோடு, உங்களுக்காக உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். நீங்க அனாதை இல்லைங்க, நீங்க திக்கற்றவர்கள் இல்ல, நீங்க தனிமையில் இல்ல, யாரும் இல்லைன்னு சொல்லி கவலை இல்ல. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு இருக்கு, அது உறுதியாய் நான் சொல்லுகிறேன். இந்த இயேசு உங்களுக்காகவே, இம்மானுவேலனாய் உங்களோடு கூட இருப்பதற்காகவே அவர் கொடுக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்படலன்னு சொன்னா நான் அழுவதற்கு காரணம் உண்டு. அவர் கொடுக்கப்படலன்னு சொன்னா நான் கலங்குவதற்கு காரணம் உண்டு. அவர் கொடுக்கப்படலன்னு சொன்னா நான் அனாதை என்று நினைப்பதற்கு காரணம் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அது என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உங்களுக்காக இருக்கிறார். உங்கள் தகப்பனாய் இருக்கிறார், உங்கள் தலைவனாய் இருக்கிறார், உங்கள் தேவனாய் இருக்கிறார், உங்கள் கர்த்தராய் இருக்கிறார், உங்கள் ராஜனாய் இருக்கிறார், உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார், உங்கள் போதகராய் இருக்கிறார், உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். இம்மானுவேலன் உங்களோடு கூட இருக்கிறார். மகிமையான பரலோகத்தை விட்டு மாம்சமான ரூபம் எடுத்து வந்தாருங்க. மாம்சம் எவ்வளவு கடினம் என்று அவருக்கு தெரியாதா? அவர்தானே உருவாக்கினார். என்னை போல பசி அனுபவித்தார், என்னை போல எல்லா உணர்வையும் அனுபவித்தார், என்னை போல எல்லா காரியத்தையும் அனுபவித்தார், அவமானத்தை அனுபவித்தார், கண்ணீர் விட்டார். லாசரு இறக்கும் போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஃபீலிங்ஸும் அவருக்கு இருந்தது. வேற எதுவும் அல்ல, உங்களோடு கூட இருக்க இன்றைக்கு ஆவியாய், ஆவியானவராய், பரிசுத்தராய் எனக்குள்ளாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி இம்மானுவே, அவர் நாமமே இம்மானுவே, தேவன்தான் மாம்சமானா, அவர் நாமமே சொல்லுவோமா, இம்மானுவேல் சொல்லி பாடலாமா? அந்த இம்மானுவேல் அர்த்தத்தை உணர்ந்து, இம்மானுவேல், 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 அவர் நாமமே, அவர் நாமமே இம்மானுவேல், தேவன்தான் மாம்சமானார், அவர் நாமமே இம்மானுவேல். அப்படியே இருக்கலாம், அப்படியே வாசிங்க. இம்மானுவேல் சொல்லலாமா? ஆங்கிலத்தில் இம்மானுவேல், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் என்றால் தேவன் என்று அர்த்தம். என்னங்க? இம்மானுவேல், எல் என்றால் தேவன் என்று அர்த்தம். தேவன், எல். நம்ம சொல்றோம் ஆண்டவருடைய பெயர்களை சொல்லும் போது எல் ஷடாய். அப்போ ஷடாய் என்றால் சர்வ, எல் என்றால் தேவன், சர்வ வல்லவர். எல் ரோஹி என்று சொல்லுகிறோம். எல் என்றால் தேவன், இல்லையா?
அப்போ இங்க இம்மானுவேல், இம்மானுவேல் அப்படின்னு சொன்னா, எல் என்று சொன்னால் தேவன். எம், இம்மானுவேல் ஆரம்பிக்கிற பாருங்க. எம் என்று சொன்னால் கூட இருக்கிறார், கூட இருக்கிறார். வித் அஸ் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இம்மான் என்று சொன்னால் வித் அஸ், என் கூட இருக்கிறார். தேவன் கூட இருக்கிறார். தேவன் கடவுள் ராஜன், இந்த உலகத்தை படைத்தவர் யார் கூட இருக்கிறாருங்க? உங்க கூட இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? இம்மானுவேல் சொல்லி பாடலாமா? அவரை உயர்த்தி, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ எல்லாரும் உயர்த்தி பாடலாமா? இம்மானுவேல், இம்மானுவேல், அவர் நாமமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இம்மானுவேல், தேவன்தான் மாம்சமானா உங்களுக்காக எனக்காக, அவர் நாமமே இம்மானுவேல். கரங்களை தட்டி இந்த இம்மானுவேல் என் கூட இருக்கிறேன் சொன்ன தேவனை, இப்போதும் இருக்கிற தேவனை இன்னும் சத்தமாய் கரங்களை தட்டி அவரை ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்ன இந்த இம்மானுவேலனை ஒருவேளை இந்த இடத்தில் யாராவது ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். நம்பிக்கையற்ற உலகம் இது. நம்மை ஏமாற்றுகிற உலகம் இது. நமக்கு எப்போதும் கால்களுக்கு அடியிலே கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்கிற உலகம் இது. நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு அவங்க நிறம் மாறிடும். இவங்களா இவங்களா, நீயா இப்படி பேசுன, நீங்களா இப்படி பேசுனீங்க, மனம் பதபதைக்கும். அப்படி மாறி போகிற உலகம் இது. இந்த உலகத்துல இந்த இம்மானுவேலை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த இம்மானுவேலனை உங்க தலைவனாக, உங்க தேவனாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எந்த சூழ்நிலையும் என்னை பாதிக்காது. ஏன்னா அவங்க போட்டோம்ப்பா, சுயநலமா இருந்துட்டாங்க, நான் போக மாட்டேன்ப்பா. ஏன்னா நான் உன் கூட இருக்க, உன் கூடவே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலாமா? குமாரன் கொடுக்கப்பட்டார். சொல்லலாமா? குமாரன் கொடுக்கப்பட்டார். சரி, பசங்க செய்கிறது நீங்கள் என்ன கவனிங்க, கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது உங்களுக்கு, சரியா? நீங்கள் என்ன கவனிக்கணும், அப்போ தான் நான் உங்கள் கூட இடைப்பட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேச முடியும். சரி, ஒப்பு கொடுக்கலாம். சொல்லுவோமா? குமாரன் கொடுக்கப்பட்டார். யார் கொடுக்கப்பட்டது? குமாரன். சன் இஸ் given. Son is given for to stay with you and I. இரண்டாவதாக டு ஸ்டே மாத்திரம் இல்ல, டு சேவ். சொல்லலாமா? டு சேவ். உங்களையும் என்னையும் ரட்சிக்க, உங்களையும் என்னையும் மீட்க, உங்களையும் என்னையும் காப்பாற்ற என் குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் பேர் என்ன தெரியுமா? இம்மானுவேல் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்ற பெயரை எனக்கு தெரிந்த அளவுக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தல. அதற்காக தான் இம்மானுவேல் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருக்கு வசனம் சொல்லுகிறது, இயேசு என்று பெயரிடுங்க. ஒரே அதிகாரத்தில் 2-3 வசனத்திற்கு நடுவிலே அந்த வார்த்தை இருக்கிறது. என்னன்னு பேர் வைங்க? இயேசு என்று சொல்லி பெயர் வைங்க. வாசிக்கலாமா? லூக்கா 2:11 அந்த வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறப்பார். இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஓகேங்களா? மத்தேயு 1:21 வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயர். அவருக்கு என்னன்னு பேர் வைங்க? இயேசு என்று பேர் வைங்க. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்ணல. ஏன்னா கொஞ்ச நாள் அது அனுமதிக்கப்படல.
ஆனா இயேசு எல்லா இடத்திலும் இருந்தார். ஆதியிலே அவர் படைத்த நாள் முதல் அந்த வார்த்தையின் மூலமா எல்லாவற்றையும் படைத்தார் அல்லவா? அங்க இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு இருந்தார், வார்த்தையாக இருந்தார், இருக்கிறார். நான் இந்த வார்த்தை இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. என்ன? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்க. இதனுடைய அர்த்தம் பாருங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவங்களை ரட்சிப்பார் என்று. இதற்காக தான் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டது. சொல்லலாமா? டு சேவ் யூ அண்ட் ஐ. என்னையும் உங்களையும் ரட்சிக்க இயேசு கொடுக்கப்பட்டார். இரட்சகராகிய இயேசு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டார். ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா! ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எக்ஸைட் ஆக மாட்டீங்களா? ஒரு பாலகன் பிறந்தார், உங்களுக்காக எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இயேசு கொடுக்கப்பட்டார். காரணம், தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக. பாவம் நிறைந்த உலகம் இது. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ரட்சிக்க குமாரனாகிய இயேசு கொடுக்கப்பட்டார். அந்தகாரம் நிறைந்த உலகம் இது. இந்த உலகத்திலிருந்து என்னையும் உங்களையும் ரட்சிக்க, மீட்க குமாரனாகிய இயேசு மாத்திரமே கொடுக்கப்பட்டார். யார் கொடுக்கப்பட்டாருங்க? இயேசு மாத்திரமே. இன்னொரு வழி இல்லை, இன்னொரு நாமம் இல்லை, இன்னொரு தேவன் இல்லை, இன்னொரு மனிதன் இல்லை, இன்னொரு பாஸ்டர் இல்லை. உங்களையும் என்னையும் ரட்சிக்க இயேசு என்ற நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமம் மாத்திரமே, இயேசு மாத்திரமே எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டார். நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ரட்சிக்க, மீட்க குமாரனாகிய இயேசு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நிறம் மாறும் இந்த உலகத்தில் குமாரனாகிய இயேசு உங்களுக்காக, எனக்காக, என்னையும் உங்களையும் மீட்க அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம ஏமாற்றுகிற இந்த உலகத்தில் மீட்க, ரட்சிக்க அவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு மாத்திரம்தான், வேறொரு நாமம் இல்லை. சொல்லலாமா? இன்னொரு நாமம்? நிறைய நாமம் இருக்கு. அந்த நாமங்களெல்லாம் நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை மூட நம்பிக்கை, எவ்வளவு மூட நம்பிக்கையில போயிட்டு இருக்கிறாங்க. இனி நான் முட்டி போட்டு மணிக்கணக்கு, மைல் கணக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க. டு சேவ் யூ அண்ட் ஐ, என்னையும் உங்களையும் ரட்சிக்க இனி நான் எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு என்ற நாமம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. குமாரனாகிய இயேசு எனக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்டார். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அங்க போறேன், இங்க போறேன், அந்த மலைக்கு போறேன், அந்த இடத்துக்கு போறேன், போய் முட்டி போட்டு நடந்துக்கிட்டு, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்களை, என்னையும் உங்களையும் ரட்சிக்காது. வேற எந்த இடமும் என்னையும் உங்களையும் ரட்சிக்காது. வேற எந்த நாமமும் என்னையும் உங்களையும் ரட்சிக்காது. தேவன் இயேசுவை மாத்திரம்தான் கொடுத்தாருங்க. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தில் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தை மாத்திரம்தான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய மனுஷங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சாமி, நான் சாமி, நான் சாமி. எவ்வளோ இயேசுன்னு பேர் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வெளிநாடுகளில் எத்தனையோ இயேசு இன்னைக்கு தோன்றிட்டாங்க. வரப்போகிற இயேசு நான் தான். இல்லை, சத்திய வேதத்தை நம்பணும். நம்ம அவர் இரண்டாம் வருகை இருக்கு, அதி சீக்கிரத்தில் இருக்கு. கண்டதை நம்பிக்கிட்டு, கண்ட மூட நம்பிக்கையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். பலவிதமான மூட நம்பிக்கை இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்களுக்கே இருந்துகிட்டு இருக்கு. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், நல்ல நாள் கெட்ட நாள். சொல்லலாமா?
இயேசு என்ற நாமம் மாத்திரம் போதும். கரங்களை தட்டுங்க. இயேசு என்கிற நாமம் மாத்திரம் போதும். இந்த நாமத்தை எப்படி உயர்த்தி இருக்கிறார், இந்த நாமம் இந்த உயர்த்தப்படுகிற காரியங்களுக்கு எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் நான் ஒரு இடத்தை காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6 to 11 வசனத்தில் இயேசுவை குறித்து அருமையான விளக்கம். இந்த நாமத்தை மாத்திரம்தான் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார் பாருங்க. வேற எந்த நாமமும் இல்லை. வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், யாரு? இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும், கவனிங்க, நல்லா கவனிங்க, உங்க கான்சென்ட்ரேஷன் மாறக்கூடாது. நான் மீண்டுமாய் நான் சொல்றேன். இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எப்படிங்க? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானால். கரங்களை தட்டுறீங்களா? ஹalleluya. மனுஷரின் சாயலானார். இதை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதான் நற்செய்தி. இதுதான் தேவனுடைய அன்பின் ஆழம். மனுஷனுடைய சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும். எவ்வளவு அழகா சரித்திரத்தை நோட் பண்றாங்க பாருங்க. மரண பரியந்தமும் எப்படி மரித்தார்? அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கரங்களை தட்டலாமா? அவர் தாழ்மைக்கு வேற ஒண்ணும் முடியாது. தம்மை தாமே எதுவரைக்கும் தாழ்த்தினார்? சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. ஒரு வார்த்தை பேசல. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். இப்ப சொல்லுவோம், ஆதலால். சொல்லலாமா? ஆதலால். மரண பரியந்தம் தாழ்த்தினார் அல்ல, ஆதலால். சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினார் அல்ல, ஆதலால். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி, ஹalleluya, இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. என்ன அழகா இருக்கு வசனம். வானர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, இயேசு மாத்திரம்தான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹalleluya. வேறொரு நாமம் அல்ல, வேறொரு நாமம் அல்ல. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். சிலர் ரதங்களை குறித்து நம்பி ஓடினாங்க, சிலர் குதிரைகளை குறித்து நம்பி ஓடினாங்க. அவங்க என்ன காப்பாற்றும், இந்த ரதம் என்னை காப்பாற்றும், இந்த குதிரை என்னை காப்பாற்றுவாங்க, இந்த வீரர்கள் என்னை காப்பாற்றுவாங்க, இந்த உலகம் என்னை காப்பாற்றும், இந்த உறவு என்னை காப்பாற்றும், இந்த நண்பர்கள் என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி ஓடினாங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் நம்பி மேன்மை பாராட்டினாங்க. ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் என் கர்த்தரின் நாமத்தை குறித்து, என் கர்த்தரை நம்பி இருந்தவர்கள் மாத்திரம் நிமிர்ந்து நின்றார்கள். ஹalleluya. நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த ரதமும் அல்ல, எந்த நாமமும் அல்ல, இயேசு என்ற நாமம். ஹalleluya. வரீங்களா? இயேசு என்கிற நாமம் அது இனிமையான நாமங்க. ஹalleluya. அந்த நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் நெகிழும். இயேசுவின் நாமம் நமது பலத்த துருகம். இயேசுவின் நாமம் பேய்களை ஓட்டும். இயேசுவின் நாமம் பிசாசுகளை துரத்துகிற நாமம். நமது பலவீனங்களை மாற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம். நமது சாபத்தை மாற்றுகிற நாமம் என் இயேசுவின் நாமம். நமது பாவங்களை போக்குகிற நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிற நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. எனக்குள் இருக்கிற பயங்களை எல்லாம் போக்குகிற நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரம்தான், வேற எந்த நாமமும் அல்ல. கூட இருக்க மாட்டாங்க, நம்பாதீங்க.
எந்த நபரையும் நம்பாதீங்க, எந்த நாமத்தையும் நம்பாதீங்க. இயேசுவின் நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் நம்பாதீங்க. கூடவே இருப்பார். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்கள் அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம். கரங்களை தட்டி சொல்லுவோமா? இல்லா நாமம் இந்த உலகத்திலே என்னை ரட்சிக்க இயேசுவின் நாமம் மாத்திரமே. இல்லா நாமம் பரிமள தைலம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். பாருங்கும் வாசனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான. சந்தோஷமா சந்தோஷமா. எனக்காக ஒரு நாமம் இருக்கு, எனக்காக ஒரு இயேசு உண்டு. நாமம் இனிதான, ஓ இணையில்லா மேலான நாமத்தை பாட போறோம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர். கரங்களை தட்டி சொல்லுவோமா? வானிலும் பூவிலும் மேலான ஹல்லேலூயா வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னங்க சந்தோஷமா பாட மாட்டீங்களா? சிரிச்ச முகத்தோடு பாட மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறாரு, இயேசுவை கொடுத்திருக்கிறாரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பி வந்தோரை கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் என்னை ரட்சிக்கிற நாமம், என் கூடவே இருக்கிற நாமம். இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எழுந்து நின்று பாடுறீங்களா? எழுந்து நிற்க முடிஞ்சவங்க முழங்கால் யாவும் முடங்கிடும், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக. சத்தத்தை சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஹல்லேலூயா. இணையில்லா இன்ப நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இயேசுவின் நாமம் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். இன்னொரு தடவை நாமம், உங்க இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இணையில்லா நாமத்தை பிடிச்சுக்கங்க. உங்க உங்க இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லாத நாமம், நாமம் இன்ப நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இணையில்லா நாமம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா இந்த நாமத்தை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இயேசுவின் நாமத்தை விட்டுடாதீங்க. அந்த நாமம் மாத்திரமே, நீங்க எல்லாரும் உட்காரலாம், அந்த நாமம் மாத்திரமே எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவரால் கவனிங்க, அவரால் மன்னிக்க முடியாத பாவம் என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. வேற எந்த நாமமும் நம்முடைய பாவங்களை கழுவ முடியாது, நம்முடைய சாபங்களை போக்க முடியாது, நமக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு உங்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வருகிறதான ஆக்கினை தண்டனை அவர் மேல விழுந்ததுங்களாம். என்னங்க,
அவர் மேல நான் சமாதானமா இருக்கணும் அப்படின்ற அந்த ஆக்கினை தண்டனை அவர் மேல விழுந்துதான். அதை அவர் சுமந்து கொண்டு வந்து என் சமாதான காரணராகி இருக்கிறார். அதுதான் சமாதான பிரபு. இந்த உலகம் கொடுக்காத சமாதானம் இயேசு மாத்திரம்தான் கொடுப்பார். இந்த உலகம் உலக பிரகாரமாய் தான் சமாதானத்தை கொடுக்கும். ஆனால் என் தேவன் அவருடைய சமாதானத்தை, அவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் ஒருவேளை கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனால் நான் கொடுக்கிற சமாதானம் கடைசி வரைக்கும் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அந்த சமாதானம் உங்களை விட்டு போகாது. ஹல்லேலூயா சொல்லலாமா? டு சேவ் யூ அண்ட் ஐ, உங்களையும் என்னையும் ரட்சிக்க இயேசு, ரட்சகராகிய இயேசு என்ற நாமம் உண்டு. எவ்வளவு பேர் பிடிச்சுக்கிட்டீங்க? பிடிச்சுக்கங்க, அந்த நாமத்தை விட்டுடாதீங்க. அதுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா இயேசு 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 அப்படி சொல்ல, இது மந்திர சொல் அல்ல. ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீங்க ஒரு தடவை சொன்னா போதும், அல்லது விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவருக்கு தேவனுடைய சித்தம் என்றால் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எவ்வளவு பெரிய நாமம். இன்னொரு விஷயம் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். குமாரனாகிய இயேசு கொடுக்கப்பட்டார் எதற்காக? டு ஸ்டே, உங்க கூட இருக்க. சரியா? இரண்டாவது, டு சேவ், உங்களை ரட்சிக்க, என்னை ரட்சிக்க. மூன்றாவது, டு ஷோ. டு ஷோ என்று சொன்னால் காண்பிக்க, எனக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயத்தை காண்பிக்க. என்ன? வழியையும் வாசலையும், the door and the way, அல்லது way and the door. என்னப்பா வழி, என்னப்பா வாசல்? வழிதானே கேள்விப்பட்டிருக்கிறேன், வாசல் நான் அவ்வளவா கேள்விப்பட்டது இல்லையே. பார்க்கலாம், அதுக்கான ஆதார வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். நானே வழி என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:6 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. வழி இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, நானே வழி, நானே வழி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகத்திற்கு வர முடியாது, தேவராஜ்யத்திற்கு போக முடியாது. அப்ப சொல்றார், என் நாமத்தினால் நானே வழி. நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். I am the way அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, I am the door என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்கலாம், ஆதார வசனத்தை. யோவான் 10:7-9 வரைக்கும் வாசிக்குங்க பிரதர். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல், நானே ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன். இன்னொரு வார்த்தை சொல்லலாமா? நானே வாசல், நானே உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண்பான். என்ன சொல்றார் பாருங்க, என் வழியாய் உட்பிரவேசித்தால், நான் தான் வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் என்ன பண்ணப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்போ அவர்தான் வழி, அவர்தான் வாசல். அவர் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, இன்னைக்கு நிறைய அப்படித்தானே பண்றாங்க, கூப்பிட்டு வந்து பரலோகத்துக்கு போகணுமா, மோட்சத்துக்கு போகணுமா, அங்க போகணுமா, இங்க போகணுமா, நீங்க செத்த பிறகு எங்க போகணும், உங்க ஆத்மா எங்க போகணும், நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி, எங்க போகணுமா, அங்க போகணுமா, வா 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 வா, நான் ஒரு வழி காமிக்கிறேன், அங்க போங்க. அப்படி போனா அப்படி போகலாம், பரலோகத்துக்கு போகலாம். அப்படி போனா மோட்சத்துக்கு போகலாம். இப்படிதான் இந்த உலகத்தில் நிறைய பேர் காமிச்சிட்டு இருக்காங்க, அதை வச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மெய்யான தேவன் ஒரு வார்த்தையை சொல்றார். அவர் ஒரு வழியை காண்பிக்கல, டு ஷோ
அவர் எந்த வழியை காண்பிக்கிறார் பாருங்க. ஐ am the way. ஹalleluya. நானே வழி என்று சொல்லுகிறார். வேற வழி இல்ல, குறுக்கு வழி இல்ல, குறுக்கு வழி இல்ல, வேற டோர் இல்ல, வேற வாசல் இல்ல. என்னையும் உங்களையும் ஒரு வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்கிறார், ஒரு அறைக்குள்ள விட்டுட்டு இருக்காரு, ஒரு மந்தையின் வீட்டுக்குள்ள விட்டு இருக்கார். ஒரு ஆடுகளை போல கற்பனை பண்ணி பார்க்கலாம். மேய்ப்பன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். மேய்ப்பன் வாசல் வழியாய் வருவான். நல்லவன் வாசல் வழியா வருவான், சொந்தக்காரர் வாசல் வழியா வருவான். ஆனால் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எப்படி வருவாங்க? வாசல் வழியா வரமாட்டான், குறுக்கு வழியா வருவான். குறுக்கு வழி சொல்லலாமா? எந்த வழி? குறுக்கு வழி. குறுக்கு வழி அப்படின்னு சொன்னா இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா ஜன்னல் ஷார்ட்கட்டில் வருவாங்க. என்னங்க ஜம்ப் அடிச்சு வருவாங்க, காம்பவுண்டை சேர்த்து வருவாங்க. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா ஜன்னலை பிரிச்சுக்கிட்டு உள்ளே வருவாங்க. அப்படி தானே? ஏங்க விழிக்கிறீங்க? ஜன்னல் மூலியமாக வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே தான் எஜமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இயேசு உட்கார்ந்து கொண்டு இருக்காரு. ஜன்னல் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜன்னல் தாங்க இந்த உலகத்தையே ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஜன்னல் தான் உங்களை இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நிறைய காரியங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் தெரியும் தானே உங்களுக்கு? விண்டோஸ் 7, விண்டோஸ் என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க. விண்டோஸ் 6, 7, 8, 8.1, 9, 10, இப்போ 11 வந்துருச்சு. இதில் நன்மைகள் பல இருந்தாலும் தீமைகள் பல. என்னென்ன ஆட்டம்! அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வருவான் பிசாசு. அந்த மூலியமா, விண்டோஸ் மூலியமா தான் வருவான். வேத வசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது, அவன் ஜன்னல் ஏறி வருவான். இன்டர்நெட் ஜன்னல் வழியா தானே வருது. எந்த ஏறி வருவான்? ஜன்னல் வழியா வருவான். எப்படியெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அப்போ ஆனா நான் அப்படி இல்லை, என் வழி வேற. நானே தான் வழி, நான் ஒரு வழியை காண்பிக்கிறேன்னு சொல்லி வேற ஏதோ வழியை காண்பிக்கல, நான் தான் வழி என்பதை காண்பிக்கிறேன். நான் ஒரு டோரை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வேற எந்த டோரையும் காண்பிக்கல. ஐ am the door. எனக்குள்ளாக நீங்க பிரவேசித்தால் தான், என் வழியால நீங்க போனீங்கன்னா தான் நல்லா இருப்பீங்க. இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் பல வழிகளை வைத்திருக்கிறது, பல வாசல்களை வைத்திருக்கிறது. அந்த வழிகள் எல்லாம் என்னையும் உங்களையும் அழிக்க, அந்த வாசல்கள் எல்லாம் என்னையும் உங்களையும் அழிக்க இருக்கு. ஆனா நித்திய ஜீவனை பெற இயேசுவே வழி வாசல் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நான் இப்படி சொல்லக்கூடாது, இயேசுவே நீங்க தானப்பா வழி, நீங்க தான் வழின்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த உலகத்துல நான் அனுபவிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. கவனிக்கிறீங்களா? கண்ணை திறந்து கவனிங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணாதீங்க. ஆனா இந்த உலகத்துல நிறைய காரியம் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. நான் என்ன பண்றேன்? கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்ச வாசல்ல போய், என் பிடிச்ச டோர்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். அது டோர் சாராய கடை டோர். எந்த டோரு? சாராய கடை டோர். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் மக்கோ பெக்கோ போட்டுக்கிட்டு, அது கொஞ்சம் அதிகமாக ஏறினா பக்கெட்டை ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வாசலில் உட்காந்துட்டு வரேன். அப்படி சொல்லக்கூடாது தானே? கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணுறேன்? புகை பிடிக்கிறேன். அந்த வாசலில் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு நான் வரேன். இந்த புகை பிடிக்கிற விஷயத்தையும் அந்த சாராய விஷயத்தையும் எவ்வளவு மோசமா பண்றாங்க பாருங்க. எவ்வளவு கண் மூடப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வாசல்ல உட்காந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு படம் வருது, அதுல சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு 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 குடியை குறித்த ஒரு பாட்டில் வருதுன்னு சொன்னா கீழே போட்டுருவான். குடி பழக்கம் உடலுக்கு கேடு. எவன் கேட்டு திருந்துறான்? அதை யார் கேட்டு திருந்துறாங்க? புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. அந்த சிகரெட் பாக்கெட்டு, ஐயோ அம்மா, நான் அதை பார்க்கவே மாட்டேன், அதை பார்க்கவே முடியாது. அவ்வளவு கொடூரமா அந்த பிக்சரை போட்டிருந்தாலும் எனக்கு அந்த வாசல் தான் வேணும். இந்த பான் பராக்கு இப்ப இருக்கா? பான் பராக்கு இருக்கு. குட்கா என்ன? குடுக்கா குடுக்கா குடுக்கு குடுக்கா குட்கா குட்கா
எங்க அங்க ஹன்ஸு என்னங்க, இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாசல் இருக்குங்க. கொஞ்ச நேரம் அங்கே போய் உக்காந்துட்டு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு வாழ்க்கை சொல்லலாமாங்க இப்படி? ஏசு என்ன சொல்லுவார்? அப்படியா? அனுபவி. ஆனால் அதுக்கேற்ற விஷயத்தெல்லாம் இங்கே அனுபவிச்சு தான் நீ வர வேண்டியது இருக்கும். உண்மைதான். இன்னைக்கு ஏன் கேன்சர் பெருகி இருக்கு? இன்னைக்கு ஏன் டிபி பெருகி இருக்கு? வியாதி பெருகி இருக்கு? இன்னைக்கு ஏன் பல வியாதிகள், புது புது வியாதிகள்லாம் தோன்றி இருக்கு? ஏன்னா பல வாசலை நான் தேடி போனேன். ஏன்னா பல வழியை நான் தேடி போனேன். அப்படி நான் தேடி போனதுனால அது ஒன்று தொட்டு அது வருஷ கணக்கில் அது இதுன்னு சொல்லி ஊறி அதை பண்ணி இது பண்ணி மைக்ரண்ட் ஆகி பல காரியங்கள் ஆகி வைரஸ் ஆகி எல்லாம் ஆகி 3 வருஷம் லாக்டவுன் ஆகி கண்டது ஆயிடுச்சு. காரணம் வேற வழியை தேடிட்டு போயிட்டேன், வேற வாசலை தேடிட்டு போயிட்டேன். கவனிங்க, ஒரே வாசல். என்னங்க? ஒரே வாசல், ஒரே வழி. அதை தான் காண்பிக்க இயேசு வந்தார். அதோ பார் அங்கன்னு சொல்லல, நானே வழி, நானே வாசல். என்னங்க? நானே வழி. கொஞ்ச நேரம் பப்பு, கொஞ்ச நேரம் கிளப்பு, அந்த வாசல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். என்ன தம்பி, வாலிப தம்பி, ஆன்லைன்ல பார்க்குற வாலிப தம்பி, ஆன்லைன்லேயே நிறைய விஷயம் பார்க்குற, கொஞ்ச நேரம் அந்த வாசல்ல இருந்துட்டு வரலாம். யூடியூப் வாசல்ல இருந்துட்டு வரலாம். தேவையில்லாத அசிங்கங்கள்லாம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு வரலாம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, மீடியா வாசல்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். சோசியல் மீடியா, என்ன மீடியா விஷயம்? என்ன? சோசியலா இருக்கிறதுக்காக, சோசியலா இருக்கணும். அதனால தான் நல்லா பேர் வச்சா சோசியல் மீடியா. நல்லா ஜோவியலா இருந்துட்டு வரலாம். கெட்டு போயிடுவீங்க. சோசியல் மீடியாவிலேயே ஃபேஸ்புக்கில் இருந்து ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃபேஸ்புக்லேயே 10 வருஷமா சேர்ந்து லவ் பண்ணிட்டு மீட் பண்ணலாம். ஒரு நாள் ஒருத்தன் போனான், ஃபேஸ்புக் வாசல்ல இருந்து வந்துச்சு பாருங்க இந்த விஷயம். மீட் பண்ணலான்னு போனா, அங்க போனா அவனுக்கு 60 இவளுக்கு 20 வயசு. அவன் வேற போட்டோ போட்டு ஏமாத்தி இருக்கிறான். இன்னொரு விஷயம், யூடியூப் வேற ஃபேஸ்புக் அது இதுன்னு பார்த்து அதே மாதிரி ஒருத்தனை இப்போ மீட் பண்ணலான்னு போனா கொடுமையா இருக்குது. சொந்த அப்பா. எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு தெரியுமா உலகம்? சொந்த சகோதரன் ஃபேஸ்புக்கு கொஞ்ச நேரம் அந்த வாசல்ல யூஸ் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், பிரதர், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எவ்வளவு எதற்கு லிமிட்டா யூஸ் பண்றோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நாம யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றோம், யூடியூபை யூஸ் பண்றோம், இன்ஸ்டாவை யூஸ் பண்றோம், அப்புறம் டெலிகிராமை, வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றோம், இன்னும் ஒரு சில பின்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்றோம், பல காரியங்களை யூஸ் பண்றோம். எதுக்கு? ஊழியத்திற்கு யூஸ் பண்றோம். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட கான்டாக்ட் வைக்கலாம், எல்லாரு கூடயும் அட்லீஸ்ட் இந்த உலகம் பிஸியா போய்கிட்டு இருக்கு, சரி ஹாய் சொல்லலாம், ஒரு பர்த்டே விஷ் பண்ணலாம். அது இது கொஞ்சம் சின்ன விஷயம், நம்ம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ். சரி, ஓகே. அதுலேயே மூழ்கி அதுலேயே சாகக்கூடாது. மூழ்குனா செத்துருவோம், தூக்கி விட யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வாசல்லாம் என்னை அழிவுக்கு கொண்டு போகுங்க. ஆண்டவர் சொல்றார், டு ஷோ த வே, டு ஷோ த டோர். அதற்காக தான் இயேசு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டார். கரங்களை தட்டலாமா? அதற்காக தான். இந்த உலகம் என்ன வேற மாதிரி நடத்திக்கிட்டு போகும். வேற வழி இல்ல, வேற வாசல் இல்ல, வேற எந்த வாசலையும் தேடி போக வேண்டாம். எனக்கு நேரம் ஆயிடுச்சு. வேற எந்த வாசலையும் தயவு செய்து தேடி போக வேண்டாங்க. கடைசியாக இயேசுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்கன்னா ஒப்பு கொடுங்க. கூடவே இருக்கிறேன், கொடுக்கப்பட்ட குமாரன் கூடவே இருக்க இம்மானுவேலனாய்
உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்க இம்மானுவேலனாய் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு வழியாகவும் வாசலாகவும் இருக்க ஒரு மேய்ப்பனாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது என் வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நீங்களே, உங்க வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கலான்னு சொன்னா சுய பலத்தால ரொம்ப நாள் ஓட முடியாது, பண பலத்தால ரொம்ப நாள் ஓட முடியாது, சொந்த ஞானத்தினால ரொம்ப நாள் ஓட முடியாது, சொந்த சாதுரியத்தினால ரொம்ப நாள் ஓட முடியாதுங்க. டு ஸ்டே வித் யூ, டு சேவ் யூ, டு ஷோ, அவரால் தான் நம்மளால ஓட முடியும். அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒருவேளை இந்த இடத்தில் ஒப்பு கொடுக்காதவர்கள் இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து ஒப்பு கொடுத்துருங்க. சொல்லலாமா? கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்காக கொடுக்கப்பட்டார். எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் அனாதை அல்ல.